வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி அறிக்கை வாசிப்பவர் மலர்விழி. இந்தியா வலுவான சீர்திருத்தங்கள் மற்றும் நம்பிக்கையுடன் உலகின் 3வது பெரிய பொருளாதாரமாக மேம்படும் பாதையில் பயணித்து வருவதாகவும் உலக அளவில் போட்டியிட தயார் நிலையில் நாடு இருப்பதாகவும் பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். இன்று மாநிலங்களவையில் குடியரசுத் தலைவர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானம் மீதான விவாதங்களுக்கு பதிலளித்த அவர் 9 நாடுகளுடன் இந்தியா ஏற்கனவே வர்த்தக ஒப்பந்தங்களை இறுதி செய்திருப்பதாகவும் 27 நாடுகள் அடங்கிய ஐரோப்பிய ஒன்றியத்துடன் அண்மையில் எட்டப்பட்ட வரியில்லா வர்த்தக ஒப்பந்தம் அனைத்து உடன்பாடுகளின் தாயாகவே திகழ்வதாகவும் கூறினார். வலுவான உற்பத்தி சூழல் கொண்டுள்ள நாடான இந்தியாவில் திறமையான இளைஞர்களும் அதிகம் இருப்பதால் உலகமே இந்தியாவின் ஆதரவை எதிர்நோக்கி இருப்பதாக பிரதமர் கூறினார். உலக அளவில் புதிய ஒழுங்கு உருவாகி வரும் நிலையில் பல்வேறு நாடுகளின் நம்பகமான கூட்டாளியாக இந்தியா மேம்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். முன்னேறிய இந்தியா என்னும் இலக்கை நோக்கி அண்மை காலத்தில் எட்டப்பட்டுள்ள முன்னேற்றத்தை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு எடுத்துக் கூறியிருப்பதாக பிரதமர் பதிலுரையில் கூறினார். முந்தைய காங்கிரஸ் ஆட்சிக் காலத்தில் தொலைநோக்கு பார்வையோ மன உறுதியோ இருக்கவில்லை என்று அவர் மேலும் குறிப்பிட்டார். பிரதமரின் பதில் உரையை தொடர்ந்து குடியரசுத் தலைவரின் நாடாளுமன்ற உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானம் மாநிலங்களவையில் குரல் ஓட்டு மூலம் நிறைவேற்றப்பட்டது. முன்னதாக இன்று மக்களவையிலும் எதிர்க்கட்சிகளின் அமளிக்கு இடையில் இத்தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. பிரதமர் திரு நரேந்திர மோடி நாளை 9வது பரீட்சா பே சர்ச்சா நிகழ்ச்சியில் நாடெங்கிலும் உள்ள மாணவர்களுடன் கலந்துரையாடல் நடத்துகிறார். மாணவர்களின் தேர்வு பயத்தை போக்கி தேர்வுகளை திருவிழாவாக கொண்டாடும் உணர்வை ஏற்படுத்தும் நோக்கத்துடன் இந்நிகழ்ச்சி நடத்தப்படுகிறது. இவ்வாண்டு ராய்ப்பூர், கவுஹாத்தி, கோவை உள்ளிட்ட இடங்களிலும் டெல்லியில் உள்ள பிரதமரின் அதிகாரப்பூர்வ இல்லத்திலும் தேர்வு வீரர்களுடன் கலந்துரையாடல் அமர்வுகள் நடைபெறவுள்ளன. இதில் பங்கேற்க 4 கோடியே 50 லட்சத்திற்கும் மேற்பட்ட மாணவர்கள், ஆசிரியர்கள் மற்றும் பெற்றோர்கள் மை கவ் இணையதளம் மூலம் ஏற்கனவே பதிவு பெற்றுள்ளதாக கல்வி அமைச்சகம் தெரிவித்துள்ளது. பிரதமரின் பரீட்சா பே சர்ச்சா நிகழ்ச்சி தூர்தர்ஷன் தொலைக்காட்சியிலும் பிரதமர் அலுவலகத்தின் யூடியூப் அலைவரிசை மற்றும் கல்வி அமைச்சகத்தின் சமூக ஊடக பக்கங்களிலும் நேரடியாக ஒளிபரப்ப உள்ளது. அமேசான் பிரைம், ஜியோ, வேவ்ஸ் உள்ளிட்ட OTT தளங்களிலும் இந்நிகழ்ச்சி நடைபெறும். பிரதமர் திரு நரேந்திர மோடி வரும் 7, 8 ஆகிய தேதிகளில் மலேசியாவிற்கு பயணம் மேற்கொள்கிறார். மலேசிய பிரதமர் திரு அன்வர் இப்ராஹிம் விடுத்த அழைப்பின் பேரில் இப்பயணம் மேற்கொள்ளப்படுகிறது. பிரதமர் திரு நரேந்திர மோடி இந்த 3வது மலேசிய பயணத்தின்போது மலேசிய பிரதமருடன் இருதரப்பு பேச்சுவார்த்தை நடத்துவார். வர்த்தகம், பாதுகாப்பு, புதுப்பிக்கவல்ல எரிசக்தி, செமிகண்டக்டர் உள்ளிட்ட துறைகளில் இரு நாடுகளுக்கும் இடையிலான கூட்டாண்மை உறவுகளின் முன்னேற்றத்தையும் இரு தலைவர்களும் மறு ஆய்வு செய்ய உள்ளனர். கோலாலம்பூரில் முன்னணி மலேசிய தலைமை செயல் அதிகாரிகளையும் பிரதமர் சந்திக்கிறார். ஆசியானுடனான இந்தியாவின் ஒத்துழைப்பு உறவுகளை மேலும் வலுப்படுத்திக் கொள்ளும் வாய்ப்பாகவும் இப்பயணம் அமையும் என கீழை நாடுகளுக்கான வெளியுறவுத்துறை செயலர் திரு பி. குமரன் இன்று புதுடெல்லியில் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். தமிழ்நாடு, புதுச்சேரி உட்பட 5 மாநிலங்களில் வரவிருக்கும் சட்டமன்ற தேர்தலின் போது பொது பார்வையாளர், போலீஸ் பார்வையாளர் மற்றும் செலவின பார்வையாளர்களாக பணியில் ஈடுபடவுள்ள அதிகாரிகளுக்கு தேர்தல் ஆணையம் இன்று புதுடெல்லியில் விளக்கக் கூட்டம் ஒன்றை நடத்தியது. இந்த அதிகாரிகளே தேர்தலின் போது தேர்தல் ஆணையத்தின் சுடர் விளக்காக திகழ்வார்கள் என்றும் இவர்களின் இருப்பினால் தேர்தல் இயந்திரம் முற்றிலுமாக புத்தாற்றல் பெறும் என்றும் தலைமை தேர்தல் ஆணையர் திரு கியானேஷ்குமார் இக்கூட்டத்தில் பேசுகையில் கூறினார். தேர்தல்கள் சுதந்திரமாகவும் நியாயமாகவும் வெளிப்படையான முறையிலும் நடப்பதை தேர்தல் ஆணைய பார்வையாளர்கள் உறுதிப்படுத்த வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். புதுச்சேரி சட்டமன்றத்தில் வரும் 12ஆம் தேதி தாக்கலாகும் இடைக்கால பட்ஜெட்டில் இடம்பெற வேண்டிய திட்டங்கள் குறித்து முதலமைச்சர் திரு ரங்கசாமி இன்று அமைச்சரவைக் கூட்டம் நடத்தினார். அமைச்சர்கள் திரு நமச்சிவாயம், திரு ஜெயக்குமார், திரு லட்சுமி நாராயணன், திரு திருமுருகன், திரு ஜான்குமார் மற்றும் தலைமைச் செயலர் உள்ளிட்ட அரசு அதிகாரிகள் இதில் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் உழவர்கரை நகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் உள்ள 14 குளங்களை தூர்வாரி மேம்படுத்தவும், பல்வேறு இடங்களில் மழைநீர் சேகரிப்பு அமைப்புகளை நிறுவவும் சமூக பொறுப்புணர்வு நிதி வரவேற்கப்படுவதாக நகராட்சி நிர்வாகம் தெரிவித்துள்ளது. மத்திய ஜல்சக்தி அமைச்சகம் புதுச்சேரி மாவட்டத்தை நீர் பற்றாக்குறை பகுதியாக அறிவித்திருப்பதால் நிலத்தடி நீர்மட்டத்தை மேம்படுத்துவதில் உழவர்கரை நகராட்சியின் பணிகளுக்கு உதவும் வகையில் பெரிய கட்டிடங்கள், தொழிற்சாலைகள் மற்றும் அடுக்குமாடி குடியிருப்புகளில் மழைநீர் சேகரிப்பு அமைப்புகளை கட்டாயமாக நிறுவி இதுகுறித்த புகைப்படங்களை நகராட்சியின் வாட்ஸ்அப் பக்கத்தில் பகிர்ந்து கொள்ளவும் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. மகளிர் கிரிக்கெட்டில் வதோதராவில் இன்று மாலை நடைபெறும் WPL இறுதிப் போட்டியில் பெங்களூரு அணி டாஸ் ஜெயித்து டெல்லி அணியை முதலில் ஆட பணித்துள்ளது. WPL இறுதிப் போட்டியில் இவ்விரு அணிகளும் மோதுவது இது 2வது முறையாகும். 2024 WPL இறுதிப் போட்டியில் பெங்களூரு அணி 8 விக்கெட் வித்தியாசத்தில் டெல்லி அணியை தோற்கடித்து சாம்பியன் பட்டம் வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.